இன்றைக்கி நம்ம போகிற ஸ்பாட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு சர்ப்ரைஸான ஸ்பாட்டு. கொஞ்சம் பார்க்க ரேரான ஒரு பறவை எடுக்கிறதுக்காக போகிறோம். ஸோ ஃபைனலாக அது எங்கே போகிறோம், எப்படி வந்தோன்றது எல்லாமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மறக்காமல் புதுசாக வந்திருக்க எல்லாருமே லைக் அண்ட் ஷேர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபுல்லாக நம்ம வந்து என்னென்னலாம் எடுக்கிறோம், என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்றத எல்லா வீடியோவுமே இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். மார்னிங் 4 AM டு ஈவினிங் 4 PM வரைக்கும் நமக்கு வந்து 4:30 5 o'clock வரைக்கும் நம்ம அங்கே இருந்து என்னென்னலாம் கிடைக்கிது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போது டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 6:30 மேலே ஆகுது. ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு இடத்த தேடி வந்தோம், அந்த இடத்துல இல்லை, கிடைக்கல. ஸோ அதை விட்டுட்டு நம்ம வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு இடத்துக்கு சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக தப்பாக போயிட்டோம் அந்த வழி. அப்புறம் கேட்டால் அந்த லொக்கேஷனே இங்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம வந்து இப்போ வேறு ஒரு வழியாக போகிறோம். ஸோ பார்ப்போம் வாங்க. ஸோ இப்போ நம்ம போகிற வழி பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து போயிட்டுருக்கோம். பார்ப்போம் கிடைக்குதா இல்லையான்ட்டு. 4 o'clock எழுந்திரிச்சி வண்டி எடுத்து கிளம்பி இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து கடைசியில் லொக்கேஷன் தப்பாயிடுச்சு. ஸோ அது கொஞ்சம் கிடைச்சா லக்கு தான், பார்க்கலாம் கிடைக்குதா இல்லையா அப்படின்ட்டு. இங்கே ஒரு பிரிட்ஜ் ஒன்று வரும், அந்த பிரிட்ஜு தான் நம்ம க்ராஸ் பண்ணணும். ஸோ அந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து உள்ளே கொஞ்சம் போகிற மாதிரி இருக்கும். ஒரு கிராமம் வழியாக வந்து அங்கே ரெக்கார்ட் போட மறந்துட்டேன். ஒரு கிராமத்து வழியாக உள்ளே வந்து வரும்போது செம்மையாக இருந்ததுங்க. காலையில் எந்திரிச்சிட்டு அந்த தண்ணியை தெளித்து கோலம் போடுறது, இந்த கோவிலோட சவுண்டு, மியூசிக்கு, அப்பா அது மாதிரி வைப்பாக இருந்தது. ஆனால் நான் மறந்துட்டேன் ரெக்கார்ட் போடுறதுக்கு. ஆக்சுவலாக கேமரா வந்து மவுண்ட் பண்ணியிருக்குன்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். பார்த்தா கேமரா வந்து கழட்டி பேக்கெட்டில் வச்சுருந்துருக்கேன். ஸோ ரொம்ப டஸ்ட்டு படுது அப்படின்றதுனால மெயின் ரோட்டில் வரும்போது. ஸோ கிராமத்துக்கு போகும்போது எடுத்து மாட்டணும்னு நினச்சேன். நான் அந்த ஞாபகத்தில் அப்படியே மறந்துட்டேன். ஸோ கொஞ்சம் வீடியோ மட்டும் எடுத்திருக்கேன், மட்டும் நான் அட்டாச் பண்ணுறேன். ஆக்சுவலாக இருக்க வெயில் அதிகமாகுது. டைம் ரொம்ப ஆகிடுச்சுங்க. இன்றைக்கி வெயில் செம வெயில் இருக்குது. நேற்றெல்லாம் இந்த சைடெலாம் மழை வந்திருக்கு போல், நல்ல மழை. ஸோ செம சில்லுன்னு இருந்தது வரும்போதெல்லாம். நம்ம அந்த பாலம் இறங்கிட்டோம்னு நினைக்கிறேன். அந்த பிரிட்ஜு வந்துருச்சு. அந்த பிரிட்ஜு ஆக்சுவலாக இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது நமக்கு. ஓ செமையாக இருக்குது. அந்த பாலத்துலேருந்து இந்த பாலத்துக்கு வர்றதுக்கே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 இல்லை ஒரு 6 to 7 கிலோமீட்டர் இருந்திருக்குங்க. அந்த பக்கம் இருக்குது ஒரு பாலம், அது தெரியல, இந்த வீடியோவில் தெரியாது. அங்கேருந்து இங்கே வரணும். ஸோ ஏன்னா நான் மாறி வந்துட்டேன், அந்த பக்கமாக ஊருக்குள்ளே வேறு ஒரு வழியை பிடிச்சி அப்படியே வந்துட்டேன், லொக்கேஷன் கரெக்டாக பார்க்காம. ஸோ லாஸ்ட் இயர் வந்து இங்கே வந்து அந்த பறவையை பார்த்துருக்காங்க. ஸோ அதை நம்பி தான் நானே இன்றைக்கி அந்த இடத்துக்கு போகிறேன். கிடைக்குமா இல்லையா அப்படின்றது தெரியல, பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி நம்ம எப்படியும் ஒரு 12 hours கிட்டே இங்கே இருக்க போகிறோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் வந்து நார்த் சைட்லாம் போனாலே ஈஸியாக எடுத்துடலாம். பட் என்னென்னா ரொம்ப ட்ராவலிங் காஸ்ட்டு ரொம்ப அதிகம். ஸோ இப்போதைக்கு நம்மளால் அவ்வளோலாம் ஸ்பெண்ட் பண்ணி போய் எடுக்கணுன்றது அவசியமே இல்லை. இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணி எடுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்றதுனால லைக் நம்ம வந்து போகிறோம். பார்க்கலாம். வந்தவாசி எவ்வளோ தூரம்னே தெரியல, ஜஸ்ட்டு வந்தவாசின்னு மட்டும் போட்டிருக்காங்க. மேபி ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
o'clock ஆகுது. இப்போ தான் நான் அந்த கர்சரே தேடி கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ எனக்கு முன்னாடி தான் இருக்குது. நான் சில வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எடுத்தேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். ஸோ செம்ம பெரிய லேக் இது. இந்த லேக்கில் நான் தேடுறதுக்குள்ளே போதும்னு ஆகிடுச்சு. ஸோ எனக்கு ரொம்ப ஆசை இந்த பேர்டை வந்து எடுக்கணும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வந்து எனக்கு இது லைஃபர் தான். இதான் ஆக்சுவலாக எடுக்கிறேன் ஃபஸ்ட் டைமு. ஸோ இந்த பேர்டை தேடுறதுக்காக நான் காலைல 4 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து லொக்கேஷன் தெரியாமல் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக தெரியாமல் அந்த பக்கம் இந்த பக்கம் உள்ளூர் ஆட்கள்கிட்ட கேட்டு ஃபைனலாக இந்த இடத்துக்கு வந்தேன். இந்தியன் கர்சர் அப்படின்ற ஒரு பறவை. ஸோ இது ஆக்சுவலாக வந்து சென்னைக்கு ரொம்ப தூரத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 hours ட்ராவல் பண்ணி நான் வந்து இந்த ஃபோட்டோஸ் எடுக்க வந்திருக்கேன். ஆக்சுவலாக ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி ஆக்சுவலாக டைம் தான் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆச்சு இந்த பறவையை தேடுறதுக்கு. ஸோ அந்த ஹில்ஸ் வந்து 1 2 3 4 5 ஹில்ஸ் இருக்குது மொத்தம் இங்கே. நான் ஆனால் என்ன பண்ணிட்டேன், 5வது மலைக்கு பக்கத்தில் போயிட்டேன். ஸோ இதோட ஹேபிடேட்ஸ் பற்றிலாம் படிக்கும்போது ஸோ இது வந்து கொஞ்சம் ராக் சைடு, அப்புறம் வந்து புஷ், ஸோ ஸ்க்ரப் இருக்கிற ஏரியா, அந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் இது கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த பறவையை தேடி நான் அந்த பக்கம் ஸோ வழி இருந்ததுனால நான் அந்த பக்கம் போயிட்டேன். கடைசியில் பார்த்தா எனக்கு அந்த சைடு கிடைக்கவே இல்லை. அந்த சைடு நான் சுற்றி தேடி சுத்தமாக எதுவும் கிடைக்கல. தண்ணி தான் இருந்தது. சரி ஓகே கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கமாக சுற்றி இன்னொரு நடுவில் வந்தேன். நடுவில் ஒரு வழி இருக்குது, கோவிலுக்கு போகிற வழி. அந்த பக்கமாக போய் கேட்டால் அந்த பக்கமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வழியே இல்லை. நான் வண்டி டியோவில் வச்சுட்டு சுற்றி ஓட்டிகிட்டு போனேன். ஏன்னா என்னால் ஹெல்மெட் போட்டு ஓட்ட முடியல, வழி தெரியல அப்படின்றதுனால. ஹெல்மெட்டை கழட்டிட்டு தான் எனக்கு கொஞ்சம் ஓட்ட முடிஞ்சுது. அதனால் என்னால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ அங்கேருந்து மறுபடியும் நான் இந்த சைடு சுற்றிக்கிட்டு அப்புறமா ஃபைனலாக 9:35 அந்த மாதிரி ரேஞ்ச் தான் நான் இந்த இடத்தையே கண்டுபிடிச்சேன். 3 hours வந்து நான் இந்த இடத்த வந்து ஃபுல்லாக அலசி எங்கே அப்படின்ட்டு. ஆனால் நிறைய பேர் எடுத்திருக்காங்க, யாருமே இந்த லொக்கேஷன் கொடுக்கல. லாஸ்ட் இயர் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆனால் வந்து இந்த இயர் கிடைக்குமா எப்படின்றது எதுவுமே தெரியல. ஸோ போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுனால தான் இங்கே வந்தால் நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நான் சில ஷார்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். ஸோ இதோட தமிழ் பேர் வந்து பார்த்திங்கன்னா கல்குருவி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆங்கிலத்தில் வந்து இந்தியன் கர்சர் அப்படின்னு நேம் இருக்குது. ஸோ இது வந்து பார்க்க லைக் எல்லோ வேட்டட் லேப்பிங், அப்புறம் வந்து ரெட் வேட்டட் லேப்பிங் சொல்லுவோம் இல்லையா, ஆள்காட்டி பறவை, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்ன ஒன்று, அதுங்க கத்திக்கிட்டே இருக்கும். இது சுத்தமாக கத்த மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு பறவை தான் இது. ஸோ இன்றைக்கி ஃபுல்லே இங்கே ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ என்னென்னலாம் கிடைக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா தெரியுதான்னு தெரியல, 10:30 கிட்ட ஆகுது. ஸோ 10:30 ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 2 hours ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 11:30 to 1 o'clock நான் வீட்டுக்கு போயிடுவேன். ஆனால் மறுபடியும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு மறுபடியும் நான் ஒரு 4 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னா, இங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு இந்த இடத்துல சும்மா உட்காந்துட்டு இருந்துட்டு, ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் ஈவினிங் வந்து ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் சில ஷார்ட்ஸ் கிடைக்குதா அப்படின்றத பார்த்து எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி பேர்ட்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த பேர்ட் வந்து எவ்வளோ தூரத்துலேருந்து நம்மளால் எடுக்க முடியுமோ ஸோ அந்த தூரத்துலேருந்து தான் நான் வந்து எடுக்க போகிறேன். ரொம்ப கிட்ட போய் டிஸ்டர்ப் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நான் அந்த வழி ஆக்சுவலாக பைக் போகிறதுக்குன்னு ஒரு வழி இருக்குது, அந்த பாத்வே ஒன்று இருக்குது. ஸோ அந்த பாத்வேயில் மட்டும் தான் நான் பைக்கை கொண்டு போனேன். ஸோ அதோட ஹேபிடேட்குள்ளே நான் பைக்கை கொண்டு போகல. ஏன்னா வந்து இந்த மாதிரி பறவைங்க வந்து குட்டிங்க இருக்கும்போது குட்டி வந்து சப்போஸ் ஏதாச்சும் ஒரு ஆபத்து அதுங்களுக்கு வருது அப்படின்னா கால் அலர்ட் பண்ணிவிட்டு அந்த குட்டிங்க என்ன பண்ணுன்னா கீழே இப்படி குனிஞ்சு இப்படி உட்காந்துரும். ஸோ உட்காரும்போது அந்த கிரவுண்டு கலரும் அதோட பாடி கலருமே சேமாக இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணுன்னா கிரவுண்டில் உட்காந்ததுக்கப்புறம் நம்ம அது மேலே ஏற்றுறோமா இல்லை அது வந்து அங்கே தான் இருக்கா பேர்டை வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம பைக்கோ இல்லை காரோ அப்படி கொண்டு உள்ளே போகும்போது அது உட்காந்துட்டு இருக்கிறதே தெரியாமல் அது மேலே ஏற்றி அதை சாகடிக்கவும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதுக்குன்னு ஒரு பாத்வே இருக்கும். ஸோ நீங்கள் எங்கே போனாலுமே ட்ராக்குன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, நம்ம வண்டி ஓட்டுறதோ இல்லை கார் ஓட்டுறதோ ஒரு ட்ராக்குன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை தவிர்த்து நீங்கள் அதுக்குள்ளே ஹேபிடேட்குள்ளே வண்டி ஓட்டும் போது தான் ஸோ இந்த மாதிரி வந்து பேர்ட்ஸ் வந்து இறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சில பேர் தெரிஞ்சவங்களே லொக்கேஷன் கொடுக்க மாட்டாங்க, சில இடங்களில் நம்மள தான் தேடி போக வேண்டியதாக இருக்கும்.
அப்படி தேடி போகிற நேரத்தில் சேஃப் அண்ட் செக்யூராக போயிட்டு வந்துடுங்க. ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா ஸ்பாட்டை சுற்றி நமக்கு பிடிக்காத ஒரு மாதிரி நம்ம மைண்ட் செட்டுக்கு வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி இந்த இடத்த ஸ்பேஸை அவாய்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு எந்த விஷயம் தோணுனாலுமே நீங்கள் மைண்டு சொல்கிறத கேட்டு டக்குன்னு அங்கேருந்து வைண்ட் அப் பண்ணி கிளம்பிடுங்க. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம என்னென்ன கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து என்ன ஆகுதுன்னு காமிக்கிறேன், 5:24. ஸோ ஸ்டில் நவ் வரைக்கும் இருந்து பேர்டிங் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம கிளம்புறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து 2 லொக்கேஷன் பார்த்தோம். ஸோ அந்த இடத்துலலாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல, பிகாஸ் செம்ம வெயில் இன்றைக்கி. ஸோ அந்த வெயிலெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு முடியலைங்க, சத்தியமாக சரியான வெயில்னால் கொஞ்சம் வெயில் இல்லை, இன்றைக்கி ரொம்ப அதிகமாக வெயில் இருந்தது. ஸோ ஏதோ ஓரளவுக்கு ஏதோ என்னால் முடிஞ்ச சில ஃபுட்டேஜஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து அந்த பேர்டை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, பிகாஸ் ரொம்ப ஷை பேர்டு. ஆக்சுவலாக இந்த பேர்டு வந்து இருக்கிறதுலே வந்து தரையில் ஸ்பீடாக ஓடக்கூடிய பறவையாக இது. ஸோ நல்ல அவ்வளோ வேகமாக போகும். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு மட்டுங்க, எதுக்குங்க இதுக்கு வந்து கல்குருவின்னு பேர் வச்சாங்கன்னு தெரியல. ஆனால் வந்து ஃபேஸ்லாம் பார்க்க செம்ம அழகாக இருக்குது. ஒயிட் கலரில் வந்து மேலே மை வச்ச மாதிரி அழகாக அப்படியே நல்ல திக்கான ஒயிட்டாக அப்படியே ட்ராப் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் செம்ம அழகு தான் இந்த பறவை. பட் என்ன ஒன்று, ஹீட் ஏஸ்னால் சில ஃபோட்டோஸ் எல்லாம் ப்ராப்பராக கிடச்சிருக்கா அப்படின்றது என்னன்னு தெரியல. ஸோ பார்ப்போம். இதை வேறு எப்படி போகிறானுங்க வேறு. ஐயோ இதோ பாருங்கள், இந்த பஸ்ஸுக்காரனை பாருங்களேன். டேய் யாரா நீங்கள்லாம், அடோ பாவீங்களா?